கிராமத்தில் வாழ்கிற ராஜவேலு என்ற ஒரு வயதான மனிதர் முன்னொரு காலத்தில் புகழ்பெற்ற நாடக கலைஞராக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அந்த ராஜவேலு வயதான பிறகு பின்னோக்கி நினைத்து பார்ப்பதா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நாடகம் நாடகக்கலை அப்படின்றத பெருநகரங்களில் சபாக்களில் நடக்கிற நாடகங்கள் கிராமத்தில் திருவிழாக்களில் மேடைகளில் நடக்கிற நாடகங்களுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குன்றதை அதை பார்த்தவங்களுக்கு புரியும். இந்த கிராமத்து நாடகங்கள் பெரும்பாலும் ஊர் திருவிழாக்கள்லேயோ இந்த மாதிரி நிகழ்வுகள்லேயோ நடத்தப்படும். வள்ளி திருமணம், ஹரிச்சந்திரன் இப்படின்னு நிறைய பேர்களில் நாடகங்கள் நடக்கும். இந்த நாடக கலைஞர்களுக்கு பொதுவாக எப்படி மதிப்பு இருக்கும், அவங்கள எப்படி அழைப்பார்கள், எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு பொது பார்வை உண்டு. ஆனால் இவர் எழுத்தில் நம்ம வாசிக்கும்போது உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன, அதற்கு அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு என்ன, அதற்கு கிடைத்த எதிர்ப்புகள் என்ன அந்த குடும்பத்தில் அப்படின்றது எல்லாமே தன்னுடைய எழுத்தில் அவர் நமக்கு தெளிவாக காட்டுறார். இந்த கதையின் நாயகன் ராஜவேலு தன்னுடைய மாமா ஒரு நாடக கலைஞராக இருந்ததுனால அதனால் ஒரு ஆர்வம் ஏற்பட்டு நாடக கலைக்குள்ளே அவரும் வரணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவங்க பெற்றோர்களுடைய கடும் எதிர்ப்பு இருக்குது. அதையும் மீறி ஒரு கலைஞனாக, ஏன்னா கலையின் மீதான தாகம் அவருக்கு அவ்வளவு அந்த நாடக கலையில் இருக்குது, தான் ஒரு நடிகனாகணும் அப்படின்றத. அதில் எதிர்ப்பையும் மீறி கலைஞனாகி புகழ்பெற்ற கலைஞனாகி ஒரு காலத்தில் முதுமை மற்ற பிற காரணங்களால் அந்த கலையை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் அதன் மீதான தாகம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு அவருக்கு. மனைவி,